ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அயப்பாக்கத்தில் இருக்க ஒரு G+1 இண்டிபெண்டன்ட் வில்லாவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 BHK வந்துடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கும்போது ஒரு 2 BHK வந்துடும், வித் கார் பார்க்கிங் கூட வந்துடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சென்னைக்குள்ளே ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதோட லொகேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு அயப்பாக்கத்தில் இருக்க தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் தான் இதோட லொகேஷன் இருக்குது. இதோட லேண்ட்மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயப்பாக்கத்தில் இருக்க பார்க்குக்கு பேக் சைடில் தான் இந்த வீடு இருக்குது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இதோட லேண்ட் ஏரியான்னு பார்க்கும்போது உங்களுக்கு 650 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1350 ஸ்கொயர் ஃபீட்டும் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேசிங்கில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கார் பார்க்கிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். கார் பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் வாஷ் பண்ணுறதுக்கு குழாய் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கார் பார்க்கிங்லேயுமே நீங்கள் ஃபால் சீலிங் பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கார் பார்க்கிங்கில் ஃபால் சீலிங் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க 1 BHK தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ போகிறதுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறவங்களால எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக போய் பார்க்க முடியாது. அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபுல் வீடியோ எல்லா இடத்துலையுமே போட்டுட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஹால் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11க்கு 16 சைஸில் வந்துடும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங்கு, டிவி யூனிட் எல்லாமே ஃபுல்லாகவே வந்துடும். அது இல்லாமல் பெயிண்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வால் பெயிண்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இந்த ஹால் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஹாலில் இருக்க ஒரு காமன் பாத்ரூம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காமன் பாத்ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிஎஸ்னு ஒன்று வந்துடும். இது ஓடிஎஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காகவும் ஏர் சர்க்குலேஷனுக்காக தான் இந்த ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெட்ரூம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 9க்கு 10 சைஸில் வந்துடும். சேம் உங்களுக்கு இதுலேயுமே ஃபால் சீலிங் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று வந்துடும் உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு லாஃப்ட்டு, ஷெல்ஃப் எல்லாமே உங்களுக்கு இதுலேயுமே கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு ஓரளவுக்கு காம்பேக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த பெட்ரூம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிச்சனோட சைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் வந்து உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க, எக்ஸாஸ்ட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டு, ஷெல்ஃபு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு சின்னதாக ஒரு ஆர்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாகவே இந்த இடத்துக்கு ரொம்பவே ஸ்பேஷியஸாகவே இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 2 BHK தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த மாதிரியே ஹால் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இந்த ஹாலோட சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11க்கு 16 சைஸில் வந்துடும். இந்த ஹால்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரியே ஃபால் சீலிங், டிவி யூனிட் எல்லாமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் எல்லாமே பெயிண்டிங்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு.
நெக்ஸ்ட் நம்ம ஹாலில் இருக்க காமன் பாத்ரூம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இந்தியன் டாய்லெட் தான் இந்த காமன் பாத்ரூம்லேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 9க்கு 12 சைஸில் வந்துடும். சேம் உங்களுக்கு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதுலேயும் உங்களுக்கு வால் பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு பால்கனி ஒன்று வந்துடும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷெல்ஃபு, லாஃப்ட் எல்லாமே இது கூடவே வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் பெட்ரூம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9க்கு 10 சைஸில் வந்துடும். இந்த பெட்ரூமில் வந்து உங்களுக்கு ஒரு விண்டோ வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டு, ஷெல்ஃபு எல்லாமே வந்துடும். சேம் உங்களுக்கு மற்ற பெட்ரூமில் பண்ணியிருக்க மாதிரி இதுலேயுமே ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வால் பெயிண்டிங்குமே இதுலேயுமே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8க்கு 10 சைஸில் வந்துடும். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கிச்சன் மாதிரியே தான் இதுலேயுமே வந்துடும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ வந்துடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு, ஷெல்ஃப் எல்லாமே வந்துடும். சேம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டுக்கான ஃபேனுக்கான ப்ரொவிஷன் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் ஒன்று சின்னதாக ஒன்று பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெரஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த டெரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கும். நீங்கள் கார்டனிங் பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா இங்கே டெரஸில் தாராளமாகவே நீங்கள் கார்டனிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு எங்கே தேவைப்பட்டாலும் கீழே இருக்க இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.